த காட்ஃபாதர் படத்த பத்தி நெறைய பேத்துக்கு தெரிஞ்ச, சில பேத்துக்கு தெரியாத சில இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ். அதாவது முதல்ல இந்த த காட்ஃபாதர் படத்த எடுக்க ஆரம்பிச்சப்போ, நெறைய பேரு ஆல் பசினோவால இந்த மைக்கேல் கார்லியானுங்கிற கேரக்டர ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு நெனச்சாங்க. ஏன்னா, அவர் ஹைட் பிரகாரம் ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுனால, இந்த கேரக்டரே இவரால ஃப்ளாப் ஆக போகுதுன்னு நெனச்சாங்க. ஆனா, படம் ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த மைக்கேல் கார்லியானுங்கிற கேரக்டர் பல பேருக்கு புடிச்ச ஃபேவரைட் கேரக்டரா மாறுச்சு. அதோட அந்த படத்துல வீட்டோ கார்லியானுங்கிற கேரக்டர்ல நடிச்சு பயங்கர ஃபேமஸான மார்லன் பிராண்டோ, அவருக்கு வர இருந்த ஏகப்பட்ட அகாடமி அவார்ட்ஸ வேணான்னு சொல்லி ஒதுக்குனாரு. காரணம் ஏன்னா, அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்த அந்த காலத்துல நெறைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பயங்கரமா அசிங்கப்படுறதும், பயங்கரமா மிஸ்ட்ரீட் பண்றதையும் மென்ஷன் பண்றதுக்காக தான் இத பண்றேன்னும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதோட இந்த காட்ஃபாதர் படத்துக்கு அப்புறமா நெறைய ஆர்கனைஸ்ட் கிரைம் ஃபேமிலிஸ் அந்த படத்துல வர மாரி ஏகப்பட்ட விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த ஃபிங்கர் கிஸ்ஸிங் கலாச்சாரம். இன்ஃபாக்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஃபிங்கர் கிஸ்ஸிங் கலாச்சாரம் பயங்கர பூம் ஆச்சுன்னே சொல்லலாம்.